ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நீங்கள் நல்ல காரம் சாரமாக நாக்குக்கு ருசியாக நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக போகலாம். எந்த இடம்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க? மதுரை கண்ணப்பர் மெஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் சொல்லக்கூடிய இடம் பூந்தமல்லி பெங்களூர் ஹைவேல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய மதுரை கண்ணப்பர் மெஸ் தாங்க. நியர் பனிமலர் காலேஜ். போய் பாருங்களேன், மறுபடியும் போவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பட் பாக்கெட்டில் இருக்க பர்ஸை மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நம்ம ஆசைப்படுற எல்லா ஐட்டத்தையும் வாங்கி சாப்பிட முடியும். நாங்கள் போன வாரம் வியாழக்கிழமை போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு வெளியே பார்க்கிங்கில் இருந்தே சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸை எங்கே விடணும் அதுக்கான இடத்த ஒதுக்கி கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் வரப்போ வண்டி எடுக்கிறதுக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது உள்ளே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா திருன்னு முழிக்கவே வேணாம். ஃபஸ்ட்டு டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் வேணாம். நம்ம உள்ளே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நம்மளை ஒரு கெஸ்ட்டு போல் ட்ரீட் பண்ணுறாங்க. வந்து இங்கே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்து நமக்கான சீட்டையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க, ஸ்பேஷியஸாக இருக்குது. பேராக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான சீட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியாக 4, 5, 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே அவைலபிளாக இருக்குது. போன உடனே நம்மக்கிட்ட வந்து அவங்களாவே என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறதோட மட்டும் இல்லாமல் விசிபிளாகவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க. பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் நமக்கு தோணுது. நான்வெஜ்ஜில் இந்த ஐட்டம் இல்லையா அப்படின்னு நம்மளால் கேட்க முடியாத அளவுக்கு எல்லா ஐட்டமுமே அங்கே அவைலபிள். நாங்கள் போயிருந்த டைம் 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க, ரொம்பவே ருசியாக இருந்தது. கூடுதலாக பார்த்திங்கன்னா நெத்திலி ஆர்டர் போட்டிருந்தோம். எனக்கு அந்த பிரியாணியை விட நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவ்வளோ ருசியாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இங்கே வரப்போ மறக்காமல் நெத்திலி ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பர்ஸையும் நல்லா வெயிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எங்கே ஒரு பொருள் தரமானதாக இருக்கோ அங்கே அதனுடைய ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தாங்க இங்கே எல்லாமே ருசியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அதனுடைய ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை பே பண்ணிவிட்டு டிப்ஸையும் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். நடுத்தர ஃபேமிலிக்கு எப்போவோ ஒரு நாள் போகணுன்னு நினச்சேன்னா போய்க்கலாம். பட் ரெகுலராலாம் இங்கே போக முடியாது, ஏன்னா காஸ்ட்லியாக இருக்குது. இல்லை, எனக்கு அமௌண்ட்டை பற்றிலாம் ப்ராப்ளமே இல்லை. ருசியாக வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக தாராளமாக வரலாம். ஓவரால் இந்த இடத்துல எங்களுக்கு நல்ல அனுபவம் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தி இருந்தது. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.